இந்த கிளாஸை பொறுத்தவரையிலையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ் இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்படி பார்க்கும்போது இதை பாருங்கள், எஃப் ஆஃப் இசட் கொடுத்துருக்குன்னா let f of z have an isolated singularity at இங்கே பாருங்கள் z is equal to z naught. In the neighborhood of z is equal to z naught, let f of z be represented a Lorentz series, the Lorentz series consisting of positive negative. இது வந்து பாசிட்டிவ் பவராக இருக்கும், நெகட்டிவ் பவராக இருக்கும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பவர் ஆஃப் z minus z naught. Let f of z have an isolated singularity at z is equal to z naught in the neighborhood of z is equal to z naught. Let f of z be represented by Lorentz series consisting positive and negative powers of z minus z naught. Let this expansion be, இதை பாருங்கள், இது எக்ஸ்பான்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் இந்த இது சம்மேஷன் இருக்கு இல்லைங்களா, இஸ் கால்டு ரெகுலர் பார்ட். அப்படின்னா இஸ் கால்டு தி அனலிட்டிக் பார்ட் சொல்லுவாங்க. செகண்ட் பார்ட் பாருங்கள், இது வந்து கண்டெய்னிங் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z மைனஸ் z நாட்டு. இது வந்து இட் இஸ் கால்டு த பிரின்சிபல் பார்ட் ஆஃப் f of z. ஓகே, புரிஞ்சு போச்சு. இப்போ போகிறோம். இப்போ வந்து நான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து நான் சொல்லியிருக்கேன், இது வந்து எஃப் ஆஃப் z வந்து லாரன்ஸ் சீரீஸு. இட் கன்சிஸ்டிங் பாசிட்டிவ் பவர் அண்ட் நெகட்டிவ் பவர். ரெகுலர் பார்ட்டு, பிரின்சிபல் பார்ட்டு. ரெகுலர் பார்ட்னா அனாலிட்டிக் பார்ட்டு. இங்கே வாங்க, இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ்னால் இது வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி இருக்குது, எசென்சியல் சிங்குலாரிட்டி இருக்குது, போல் சிங்குலாரிட்டி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ரிமூவபிள் சிங்குலாரிட்டி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா பாருங்கள். லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, லிமிட் கண்டுபிடிக்க முடியும்னா, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுனாலே, லிமிட்டு கண்டுபிடிச்சிட்டாலே அது ஃபைனட்டு. எஃப் ஆஃப் இசட் வந்து பவுண்டடு, அது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு அங்கே கொடுத்துக்கிற இசட் வேல்யூ வச்சு நம்ம லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ஃபைனட்னா எஃப் ஆஃப் இசட், அதாவது கொஷின் ஃபங்க்ஷன் கிவன் ஃபங்க்ஷன் பவுண்டட் அப்படின்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று என்னன்னா, செகண்ட் ஒன், number of terms in principal part is 0. number of terms in principal part is 0. அதாவது பிரின்சிபல் பார்ட் வந்து வரக்கூடாது. அதாவது இந்த இடம் பிஎன் பிரின்சிபல் பார்ட் இந்த இடம் 0வாக வரணும், பிரின்சிபல் பார்ட் 0 வரணும். அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் பிரின்சிபல் பார்ட் இஸ் 0. அப்போ பிஎன் 0 வந்ததுன்னா பிரின்சிபல் பார்ட் வராது. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் பிரின்சிபல் பார்ட் வந்து 0. அப்படின்னா தேர் இஸ் நோ பிரின்சிபல் பார்ட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. கொஷின் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபங்க்ஷனு அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஃபைனட்டு, அது பவுண்டடு, அப்போ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. அந்த லாரன்ஸ் சீரீஸில் அந்த கிவன் ஃபங்க்ஷனில் லாரன்ஸ் சீரீஸ் அப்ளை பண்ணி பிரின்சிபல் பார்ட் இருக்கக்கூடாது. தேர் இஸ் நோ பிரின்சிபல் பார்ட். பிரின்சிபல் பார்ட் வந்து இந்த பார்ட் வந்து 0 இருக்கணும், நெகட்டிவ் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் 0 வந்ததுன்னா பிஎன் பி1ஓ பி2ஓ பி3ஓ எல்லாமே 0 வந்ததுன்னா நாம் வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, சூப்பர், புரிஞ்சு போச்சு. அதுபோல் எசென்சியல் சிங்குலாரிட்டினா லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டு, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது ஒரு பாயிண்ட்டு. இப்படி இருந்தால் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா எஃப் ஆஃப் இசட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா எசென்சியல் சிங்குலாரிட்டி.
அது எந்த இடத்துலன்னு பார்த்துக்குவோம், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதுபோல் பிரின்சிபல் பார்ட் இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். பிரின்சிபல் பார்ட்னா எந்த பார்ட்டு? லாரன்ஸ் சீரிஸில் இந்த பார்ட்டு என்ன இருக்கணும்? இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். பிரின்சிபல் பார்ட் கண்டெய்ன்ஸ் இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் என்னவா இருக்கும்? நெகட்டிவ் பவர் இருக்கும். பிரின்சிபல் பார்ட் கண்டெய்ன்ஸ் இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கும். நெகட்டிவ் பவர்ஸ். பிரின்சிபல் பார்ட் கண்டெய்ன்ஸ் இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வித் நெகட்டிவ் பவர்ஸ். இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா எசென்சியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து டிஸ்கிரிப்ட் டைப்பில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். லிங்க் பண்ணி எசென்சியல் சிங்குலாரிட்டிக்கும் ரிமூவபிள் சிங்குலாரிட்டிக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நிறைய பேருக்கு புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்கிறீங்க. ஒன்றுமே இல்லை, அந்த கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனுக்கு லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, ஃபைனட்டாக இருந்ததுன்னா பவுண்டடாக இருக்கும். அப்போ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. அந்த லாரன்ஸ் சீரிஸை யூஸ் பண்ணி கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனை எழுதிட்டு தேர் இஸ் நோ பிரின்சிபல் பார்ட்டாக இருந்தால், பிரின்சிபல் பார்ட் வந்து 0 வந்ததுன்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. அதே போல் எசென்சியல் சிங்குலாரிட்டினா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது, லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதே நேரத்தில் அந்த கொடுத்துக்கிற எஃப்ஆஃபிசட்டை எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிட்டு பிரின்சிபல் பார்ட் வந்து இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா, பிரின்சிபல் பார்ட் வந்து இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கணும். இல்லை பிரின்சிபல் பார்ட் கண்டென்ஸ் என்னவா இருக்கும்? இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்? எசென்சியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். சரி, குட். போல்ஸ் சிங்குலாரிட்டி ஒன்றுமே இல்லை. போல்ஸ் ஆர் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. போல்ஸ் ஆர் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த பிரின்சிபல் பார்ட் இங்கே இருக்கு இல்லைங்களா, இதை வந்து சிங்கிள் டேம் இருக்கா பாருங்கள். சிங்கிள் டேம் மட்டும் வந்தது B1. இந்த பார்ட் பாருங்கள், B1 டிவைடட் பை Z மைனஸ் Z0. இதுமாதிரி சிங்கிள் டேம் மட்டும் வந்ததுன்னா இந்த Z0 இஸ் நோன் ஆஸ் சிம்பிள் போல் ஆர் போல் ஆஃப் ஆர்டர் 1. Z is equal to Z0 எழுதலாம். இப்போ Z is equal to Z0, இப்போ Z0 is known as simple pole. அதாவது இங்கே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல போல் ஆஃப் சிங்குலாரிட்டியில் சொல்கிறேன். அதில் இந்த பிரின்சிபல் பார்ட், இந்த பிரின்சிபல் பார்ட் ஹேவிங் சிங்கிள் டேம் இதுமாரி இருந்ததுன்னா B1 டிவைடட் பை Z மைனஸ் Z0 இப்படி இருந்ததுன்னா then the singularity at Z0 is known as simple pole or pole of order 1. simple poleனா pole of order 1, pole of order 1னா அது simple pole. தெரிஞ்சு வச்சிங்க, அப்படி சொல்லலாம். இல்லைனா இங்கே பாருங்கள், இது மாதிரி லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணால் ஃபைனட் வந்ததுன்னா 0 வந்ததுன்னா Z is equal to Z0 is a pole of order Mன்னு சொல்லலாம். இந்த ஃபைனட்டாக இருக்கும்ன்றத தெரிஞ்சு வச்சிங்க. 1 வந்ததுன்னா சிம்பிள் போலு, அந்த இப்போ M வந்து 2 வந்ததுன்னா டபுள் போலு, M வந்து 3 வந்ததுன்னா ட்ரிபிள் போல், இதுமாரி இருக்கும். கிளியர்லி M வந்துன்னான்னு கேட்டிங்கன்னா லார்ஜஸ்ட், M இஸ் த கிளியர்லி த லார்ஜஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் எக்ஸ்பனன்ஸ். அவ்வளோதான். இது எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன் பாருங்கள், புரியும். ஒன்றுமே இல்லை, அந்த இது மாதிரி லிமிட் Z0 Z மைனஸ் Z0 பவர் M f(z) கண்டுபிடிச்சோம்னா ஃபைனட்டாக வரும். ஃபைனட்டாக வரும்போது சம்டைம்ஸ் இது மாதிரி ஃபார்மில் இருக்கும்போது 0 வரும். இப்போ இது மாதிரி இருந்ததுனால Z is equal to Z0 is a pole of order M. 1 வந்தால் சிம்பிள் போல், 2 வந்தால் டபுள் போல், 3 வந்தால் ட்ரிபிள் போல். இது மாதிரி அந்த M மாறிக்கினே இருக்கும். எம்முக்கு என்ன வருதோ அது வந்து இந்த Z0, இந்த Z0 இருக்குல்ல, Z0 set to be pole of order M. M வந்து கிளியர்லி லார்ஜஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் எக்ஸ்பனன்ட் சொல்லியிருக்கேன். ஓகே, குட். இதுதான் கிளியராக புரிஞ்சிருக்கும். இன்னும் நல்லா விளக்கம் வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பாருங்கள். அந்த எசென்சியல் சிங்குலாரிட்டிக்கும் ரிமூவபிள் சிங்குலாரிட்டிக்கும் நிறைய டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ரிமூவபிள் சிங்குலாரிட்டி எசென்சியல் சிங்குலாரிட்டிக்கும்
வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்து புரிஞ்சுங்க. நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக படிங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணலாம்.